வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கணம் பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். கடகராசி 2024 ஜனவரி மாதம் எப்படி இருக்கு? ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சனி பயிற்சி ஆனதுலேருந்தே அஷ்டம் சனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத கட்டத்துக்கு முடிஞ்ச காலகட்டங்கள் போய் இப்போ டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தாங்க சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. என்ன தாங்க நடக்குது? கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாங்கன் அடிப்படை பார்த்தோம்னா ஒரு பஞ்சாங்க ரீதியா ஒரு பயிற்சிகள் ஆயிட்டு இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பயிற்சி ஆனிச்சு மார்ச் மாசத்துல, அப்புறம் ஒரு பயிற்சி ஆனிச்சாங்க. இப்ப டிசம்பர் மாசத்துல ஒரு பயிற்சி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுதாங்க ஒரு பலம். மேக்சிமம் எதுவும் கணக்கு எடுத்துக்காதீங்க. இப்ப வாசன் திருக்கடஞ்சம் பஞ்சாங்கப்படி முன்னாடியே ஆயிடுச்சு. அவங்க வக்கரத்தை கணக்கில் எடுக்கிறது இல்லை. சனி வக்கரம் அப்படின்னு சொல்றது கணக்கு எடுக்கிறது இல்லை. அப்ப சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா அந்த வக்கர சனி இருந்ததுனால பார்த்தோம்னா அந்த சனியோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்து கொடுத்துட்டு இருந்துச்சோ அதே விதமான பாதிப்பு திருப்பியும் அந்த வக்கரத்திலையும் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. அப்ப அந்த சனியோட வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த பாம்பு பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல சனி பயிற்சிக்கான ஒரு வழிபாடுகள் செய்யறாங்க. அப்ப அந்த செய்யறதுனால பார்த்தோம்னா பொதுவுல எடுத்துக்கிட்டோம்னா ஓவரால் பார்த்தோம்னா சனி பயிற்சி ஆயிடுச்சுங்க. அந்த சனி பயிற்சி யாருக்கு ஆனிச்சு, யாருக்கு பலன் கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதுலயே நம்ம கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பகத்தான் அதிகமாகும். என்னடா முழுமையா ஆயிடுச்சு, இப்பதான் சனி பயிற்சி ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க, இதுல இருந்து இன்னும் 2.5 வருஷம் எத்தனை வருஷம் காலகட்டம் இன்னும் கஷ்டப்படுறது. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இந்த கடகராசிக்காரங்களோட அதிபதி பார்த்தோம்னா சந்திரன். இந்த சந்திரன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தாய்க்கு நிகரான ஒரு சுபாவங்கள் படைச்ச ஒரு ராசின்னு சொல்லலாம். அப்ப தாய் குணங்கள்னு சொல்றப்ப எவ்விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதாவது அவங்களால தாங்கக்கூடிய, அதாவது வேற யாராலையும் தாங்க முடியாதுங்க. ஒரு ஜென்ஸால கூட தாங்க முடியாத வழிகள்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு பெண்ணால தாங்கக்கூடிய விஷயங்கள். இந்த உடல் ரீதியான வேணும்னா ஆண்கள் வலிமைன்னு சொல்லலாம். ஆனா மன ரீதியாகவும் பெண் ரீதியாகவும் ரொம்ப ஒரு வழி தாங்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்களை சொல்லலாம். அப்ப அவங்க ஒரு தாய் மனப்பான்மை அடைஞ்சு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றப்ப அவங்க யாரை பார்க்கற மாதிரி இருந்தாலும் எப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இறக்க குணத்தை உற்பத்தி செய்து கொடுப்பாங்க. அந்த விதமான குணங்கள் கொடுத்துமே நம்ம கடகராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கே. நான் யாருக்காக இறக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், யாருக்காக நான் எதை செஞ்சு என்ன பலன் இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய டிப்ரெஷன் ஆகக்கூடிய டைம் எல்லாம் உண்டு. அப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு சின்ன விதமான மாற்றங்கள் அமையாதா, நல்ல விதமான சூழலுக்கு போகாதா
அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையவே உண்டுங்க. அப்ப அதுக்கான ஒரு காரகத்துவமான விஷயங்கள் 8ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு பிரச்சனையோட சந்திச்சு ஒரு நேர காலங்கள் தான் உண்டே தவிர்த்து, ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பலிதமாகறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான், ஓப்பனா சொல்லிடலாம். ஏன் எதுக்குங்க மறைச்சு சொல்லிக்கிட்டு. அப்ப பிரச்சனையோட காலகட்டங்கள் உண்டு. அந்த சனி பயிற்சி முழுதா ஆகி நம்மளுக்கு முழுசான சனி பயிற்சி வரப்ப வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் ரீதியா நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கலாம். இல்ல குடுக்கல் வாங்கல் ரீதியான பாதிப்புகள் உற்பத்தி செய்யறதுக்கு கொடுக்கலாம். இல்ல தேவையில்லாத நம்மளுக்கு ஸ்டேஷன் அல்லது கோர்ட்டுக்கான வாக்குவாதங்களாகி இல்லை எதனாச்சும் போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். நம்மளே கம்மிட்டு இருந்தாலும் நம்மளோட உறவினர்கள் சார்ந்து, நம்ம நட்பு ரீதியான பலங்கள் சார்ந்து, இல்லை யாருக்காச்சும் ஒருத்துக்கு உதவி செய்யறங்கிறதுக்காக வேண்டியாச்சும் அந்த விதமான இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான சூழல்கள் அமைச்சு கொடுக்கலாம். அப்ப திடீர் விரயங்கள், திடீர் கண்டங்கள், ஆக்சிடென்ட், தத்து விபத்தை சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றப்ப நம்மளை சார்ந்த முடிவுகள் எடுக்கிறத கூட நம்ம ஒரு சமுதாயத்தோட சேர்ந்து ஒன்றிய ஒரு செயல்பாடுகள்ல போகிறப்ப நம்மளுக்கு பலமாகும். இன்னைக்கு ஒருத்தரோடு இன்னொரு சேர்றப்ப வந்து ஒரு பலம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜனவரி மாதத்துல இருந்து இந்த வருட காலகட்டங்கள்ல இருந்து நம்மளுக்கு அந்த சனி பயிற்சிக்கான ஒரு பலிதமாகட்டும் சரி, அந்த ஒரு பிரச்சனையாகட்டும் சரி, அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம தனிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறத மேக்சிமம் இல்லாம ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒன்றிய ஒரு முடிவுகள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஒரு நேர காலங்கள் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விதமான பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தவறா இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு நேர காலங்கள்னாலும் நம்ம அது தவிர்த்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ஒருத்தரோட பிரச்சனைனா அந்த பிரச்சனை வந்து முற்றிலும் நம்மளுக்கே பாதிக்கப்படும். அதுவே ஒரு 10 பேர்த்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப 10ஓட 11 நம்ம சேர்ந்து போனோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனைகள்ல மேக்சிமம் தவிர்த்துக்கலாங்க. அந்த தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம குடும்பத்தோட ஒன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. முன்னாடி சொன்னதுக்கான காரணங்கள் அதுதான். தாய்க்கான குணாவசியங்கள், அந்த குணாவசியங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்லதோ கெட்டதோ அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான பக்குவங்கள் உண்டு. அந்த பக்குவத்துக்கு மீறின செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த சனி பயிற்சியான ஒரு பாதிப்பு. இப்ப நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. அந்த நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள்னால வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு முடிவுகள் இருக்கிற மாதிரினாலும் தனியா ஒரு ரொம்ப உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வேலைகள் செய்கிறது, ஒரு நம்மளை வருத்தி ஒரு வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் செய்திருக்கிறது, இல்ல நம்மளுக்கு வருமான ரீதியான குறைபாடுகள் ஆகிறது, நம்மளுக்கு வருமான ரீதியான செயல்பாடுகள் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்சிமம் மெயின்டைன் பண்ணாம அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழலுக்கு போயிடுறது நல்லது. அடுத்தவங்க யாரை பண்ணுவாங்க, நான் இல்லாம வேற யாரு செய்வா அப்படின்னு சொல்றப்ப இதுவே ஒரு கடை ஆரம்பிக்கிறேங்க, எங்க வீட்டுல வேற குழந்தைங்க பேர்லயோ இல்லை வீட்டுக்காரம்மா பேர்லயோ இல்லை அப்பா பேர்லயோ இவங்க மாதிரி செய்யறேன், நான் ஒரு லேபரா இருந்துக்கிறேன், நான் கூட சப்போர்ட்டா இருக்கிறேன், என்னோட நாலேஜை அவங்களுக்கு கேதர் பண்ணி அவங்க வரவு செலவும் அங்க பாத்துக்க மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி சூழலுக்கு போயிருக்கு. அப்போ ஒரு வரவு செலவு நம்ம வீட்டுல வந்து ஒரு ஆணா இருக்கிறேன், நான் தாங்க எல்லாம் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் அந்த ஒரு வரவு செலவுங்கிறது வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரம்மா கிட்ட கொடுக்கலாம், இல்ல கணவர்கிட்ட கொடுக்கலாம், இல்லையா அப்பா அம்மா கிட்ட கொடுக்கலாம். இந்த மாதிரி வேற யாருக்கிட்டும் இருக்கவங்க கிட்ட பார்க்க சொல்லி நம்ம செயல்பாடுகள் பண்றப்ப வந்து பார்த்தோம்னா அந்த விரயத்தை குறைக்கலாம். இந்த குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை மெயின்டைன் பண்ணி நம்ம நல்ல விதமான பொசிஷனுக்கு சூழ்நிலை கொண்டுட்டு வரதுக்கான ஒரு முயற்சிகளை எடுங்க. கடகராசியா ஏன்டா பிறந்துட்டோம், அடுத்த ஜென்மங்களை நம்ம பிறக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் பண்ணீங்க. ஆனா கடகராசி ரொம்ப ரொம்ப நல்ல ராசிங்க. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டங்களை மட்டுமே வச்சு நம்ம அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. மேக்சிமம் அந்த நேர காலங்கள் மாறி நல்ல டைம் வந்துருச்சுன்னா சூப்பரான டைமா இருக்கும், வலிமையான டைமா இருக்கும். இந்த வருட காலகட்டங்கள் நல்ல விதமா அமையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டினியூஸா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க,
எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் வந்து நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறது அதான், ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு, இடம், இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு, ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது வந்து என்ன, எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அப்படி இயற்கையா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க வந்து சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி வந்து பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சுதான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனனகான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன போகலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.